வாழ்ந்து கொண்டிருந்தால் உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு. தேவனோடு நெருங்கி வாழ ஆரம்பிக்கும் போது ஜெயித்த தேவன் உன்னோடு உண்டு. அல்லேலூயா. உனக்கு எது வேண்டும்? உலகத்தில் உபத்திரம் வேணுமா, இல்லை தேவனோடு இணைந்து வெற்றி பெற நீ விரும்புகிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, இயேசு இன்று இங்கே இப்போ எனக்காக வந்திருக்கிறார். மீண்டும் எல்லாம் சொல்லுவோமா? இயேசு இன்று இங்கே இப்போ எனக்காக வந்திருக்கிறார். சத்தமா சொல்லுவோமா? எனக்காக வந்திருக்கிறார். இந்த உண்மை தெரிந்தா இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்று முதல் சோதனைகளை நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். இன்று முதல் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு மாற்றத்தின் புள்ளி ஆரம்பமாக போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க மத்தேயு 15வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. 21, 22. திசைகளுக்கு போனார். கானானிய இப்ப கவனிங்க, எல்லாம் கவனிங்க. இயேசு எந்த திசைக்கு போனாரு? இயேசு கானானிய ஸ்திரீ குடியிருக்கிற திசைகளுக்கு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் போற வரைக்கும் கானானிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் பிசாசுடைய போராட்டம், கொடிய போராட்டம். தன் மகளால் பிரச்சனை, மகனால பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கொடுமையான பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு அந்த திசைகளுக்கு போன அந்நேரம் ஒரு பெரிய ஆரோக்கியம் உண்டாயிற்று. பிசாசு போய்விட்டதையும் கட்டிலில் தன் மகள் படுத்திருக்கிறார். அப்பனா அதுக்கு முன்னாடி எதை பார்த்தா? கட்டில் யார் படுத்திருக்கிறா? சொல்லுங்க, கட்டில் யார் படுத்திருக்கா? பிசாசு. அப்ப யாரோட குடும்பம் நடத்துறாங்க? பிசாசோடு குடும்பம் நடத்துகிற அனுபவம் எத்தனை பேருடைய வாழ்க்கையில தூக்கமில்லாத இரவுகள், விடியாத நீண்ட இரவுகள், கெட்ட சொப்பனங்களால் கலங்கி கதறுகிற இரவுகள். எத்தனை பேருடைய வாழ்க்கையில சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று சொல்ல முடியாத அனுபவத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய நித்திரை இன்பமாய் இருக்கும்படி, உன் படுக்கையில சமாதானம் படுத்திருக்கும்படி, நீ சமாதானத்தோடு படுக்கைக்கு செய்யும்படியான ஒரு ராத்திரி இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. நாளைய விடியல் கர்த்தருடைய வெளிச்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சில பேர் சொல்லுவாங்க, அவன் இருக்கிற திசை பக்கம் நான் தலை வச்சே படுக்க மாட்டேன். படுத்தான்னா படுக்கலன்னா அவனால நமக்கு என்ன? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சொல்கிறேன், நீ இருக்கிற திசைக்கு இயேசு வரப்போகிறாரு. இனி நீ சொல்லுகிற திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். நீ செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. உன் திசையில் இயேசு வருகிறார். உனக்காக இயேசு வருகிறார். ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? ஆமென். கவனிச்சு பாருல, இங்க ஒரு தாய், இந்த மாதிரி ஒரு அன்பான தாயை நான் வேற எங்கேயும் பார்க்கலைங்க. இந்த தாய் தன்னுடைய மகளுக்காகப்பட்ட அவமானம், இயேசுவும் அவமானப்படுத்துற மாதிரி சம்பவம். அதனால தான் 2 பகுதி நான் வாசிக்க சொன்னேன். இயேசு போயிருக்கிறது யாருக்கா போயிருக்கிறாரு? இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு தான் போயிருக்கிறாரு. ஆனால் போய் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டாரு. நல்லா பைபிள் படிக்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டாரு. ஆனாலும் அந்த அம்மா தேடி கண்டுபிடிச்சவங்க வந்துட்டாங்க. காலில் விழுந்துட்டாங்க. காலில் விழுந்து கதறாங்க. ஆனால் மத்தேயு 15வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்க, 22வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. கூப்பிட்டால் அவர் ஒரு வார்த்தையும் இவளை பார்த்த உடனே, காலில் விழுந்த உடனே எழுந்திருச்சு காலை உதறிட்டு வீட்டில் இருந்து நடக்க ஆரம்பிக்கிறார். வேக வேகமாக நடக்கிறாரு. அந்த அம்மா பின்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. இயேசுவே, தாவீது குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி குருடன் கூப்பிட்டது போல, ஆண்டவரே, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறார், என் மகளால் ஒரு பெரிய பிரச்சனை, தயவு செய்து எனக்கு இறங்கும் என்று சொல்லி பின்னாடி போயிட்டே இருக்கிறார். ஆனால் ஒரு வார்த்தை அவர் பேசவில்லை. அவளுக்காக ஒரு வார்த்தையும் பேசலை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருல, ஒரு மனுஷன் 100க்கு அதிபதி இயேசுவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நீங்கள் ஒன்றும் வரவானா, ஒரு வார்த்தை எனக்கு என்ன செய்யுங்க, சொல்லுங்க, அப்பொழுது வேலைக்கார பிழைப்பான். ஆனால் இங்கே ஒரு வார்த்தை கூட இயேசு என்ன செய்யலை, சொல்லலை. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த அம்மா கூப்பிட்டுட்டே போறாங்க. சீசர்களுக்கே பாருங்க, மனதிற்குமில்ல இயேசுவுக்கு எனக்கும் இல்லாத மாதிரி நடந்து போறாரு. ஆனால் சீசர் சொல்றாங்க, ஏன் ஆண்டவரே, பாவம் அவ எவ்வளோ தூரம் அந்த பெண் பின்னால கத்திட்டே வரா, தயவு செஞ்சு உன்னை எஸ்ஆர்னு சொல்லி அவளை என்ன செஞ்சிருங்க, அனுப்பிடுங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருல. இந்த சூழ்நிலையில் அந்த தாயோருடைய மனசுல உண்டான கேள்விகள் எப்படி தெரியுமா வந்திருக்கும்? ஆண்டவரே, ஏற்கனவே என் குடும்பம் பிசாசுனால கொடிய வேதனைப்படுகிறது, ஏற்கனவே நான் ரொம்ப மன உளைச்சலோடு இருக்கிறேன், பிசாசு தான் அலைக்கழிக்கிறான். ஹலோ, பிசாசு தான் அலைக்கழிக்கிறா, நீங்களுமா? உண்மைதானே? பல சமயத்தில் ஆண்டவரே, நீ இருந்தும் எனக்கு என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்கிறேன், செய்தி கேட்குறேன், சில சமயத்தில் நான் உணர்றேன், ஆனால் நீங்கள் கூட இருந்தோம் என்னால் முடியலையே, நல்லா முடியலையே ஆண்டவரே. கொஞ்சம் யோசிச்சு பாருல. இந்த அம்மாவுக்கு உள்ளுக்குள்ள 1000 கேள்வி வருது. உங்கள் காலில் விழுந்து கதற, அப்போ கூட உங்கள் மனசு இறங்கலையே. உங்கள் பின்னால் ஓடி வந்து சத்தமாக கூப்பிடுற, அப்போ கூட காது கேட்கலையே. எனக்காக நீங்கள் நிற்கலையே, ஒரு வார்த்தை கூட எனக்காக நீங்கள் பேசலையே. 1000 கேள்விகளுக்கு நடுவில் கூட அவ ஆண்டவரை தப்பா புரிஞ்சிட்டு பின்மாறி போகலைங்க. அதையும் தாண்டி என் ஆண்டவர் எதையாகிலும் ஒன்றை அவர் கால தாமதப்படுத்துவாரானால் அதில் எனக்கான பெரிய ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார் என்று உணர்ந்து தொடர்ந்து சென்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேருக்கு அம்மா இருக்காங்க? இன்னும் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்க மட்டும் நல்ல கையை உயர்த்தி காட்டுங்க. இன்னும் எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி காட்டும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாம் நிதர்சனமான நிகழ்கால பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். காரணம், அம்மா இருக்கிறவங்க பாக்கியவான், பாக்கியவதி. ஆனால் அதே சமயத்தில் தன் பிள்ளைகளை நேசிக்கிற தாய், அப்படிப்பட்ட தாயை பெற்றவர்கள் பாக்கியவதிகள். தன் பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவரை தாயை பெற்றவர்கள் பாக்கியவதிகள். தன் பிள்ளைகளுக்காக ஆண்டவரை தொடர்ந்து போய் அவருடைய பாதத்தை கட்டிக்கொண்டு அழுது, ஐயோ என் மகள், ஐயோ என் மகன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை தேடுகிற தாய்பால பெற்ற தன் பிள்ளைகளுக்காக கதறி கண்ணீர் வடித்து தன் பிள்ளைகளை நேசித்து அக்கறை பாராட்டுகிற தாய்மார்களை பெற்ற பிள்ளைகள் மிகப்பெரிய பாக்கியவதிகள். அல்லேலூயா. இந்த மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். ஆனால் தகப்பன் ஒன்றும் பெருசாக கேர் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. ஒரு தாய் இருந்தால் அந்த தாயை வேதம் பதிவு பண்ணி வச்சிருக்குது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தாய்மார்களே, ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு பல சமயத்தில் நீங்கள் யோசிச்சு பாருல, பிள்ளை கொடிய வேதனைப்படுறான்னு இங்கே போட்டிருக்குது. பிள்ளை கீழே விழும்போது அதை பார்க்கிற தாய்க்கு வலிக்குமா, பிள்ளைக்கு வலிக்குமா? நல்லா சொல்லுங்க. தாய்க்கு தான் வலிக்கும். தடுமாறி பிள்ளை கீழே விழும்போது, அவன் விழுந்து அழும்போது அந்த அழுக வேணா அவங்ககிட்ட இருந்து வரலாம், ஆனால் வலி முழுக்க யாருக்குதான்? சவுலே, சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசுதானே. அப்பதான் சவுலுக்கு தெரிஞ்சது, அடி ஜனங்களுக்கு, வலி அந்த ஜனங்களுடைய தேவனுக்கு. அல்லேலூயா. அதுபோலதான் அநேக சமயத்தில் பிள்ளைகள் கடந்து போகிற பாதையில் வரக்கூடிய அந்த வலியும் வேதனையும் தாய்மாருடைய இருதயத்தை சுக்குநூறா கிழித்து போடும். தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பு சகோதரியே, எனக்கு அன்பு தாய்மார்களே, நீங்க நல்ல ஒரு தாயா இருந்தா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்றைக்கு உங்க வீட்டுக்கு போகும்போது உங்க வீட்டில் ஒரு அதிசயத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க, காண போறீங்க. பிள்ளைகளால் உங்களுடைய சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா? பிள்ளைகளால் கொடிய வேதனையை அனுபவிக்கிறீங்களா? பிள்ளைகளால் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறிக்குள்ளாகி இருக்கிறதா? இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாக ஒரு மகிமையை கர்த்தர் உங்களுக்கு வர பண்ணுவாராக. பிள்ளைகள் மூலமாக ஒரு சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவாராக. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் நதியை போல இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இன்னொரு உண்மையை சொல்றேன். இந்த சகோதரி பேர் என்ன போட்டிருக்கு? சகோதரி பேர் நல்லா சொல்லுங்க. கானானிய ஸ்திரீ. இயேசு யாரு? உலக ரட்சகர். இந்த கானானிய ஸ்திரீ என்ற வார்த்தையை நீங்க கேட்கும்போது
ஆரம்பத்துக்கு போயிடுங்க. கானானுக்கு தகப்பன் யார்? எல்லாம் காமா இருக்கிறீங்க, சத்தமா சொல்லுங்க. சேம், காம், யாப்பேத் என்று 3 குமாரர்கள் நோவாவுக்கு இருந்தார்கள். அதுல இளைய குமாரன் யார்? காம். அவன் பார்த்துட்டு காமா இருந்திருக்கலாம், தகப்பனுடைய அந்த நிர்வாணத்தை போயிட்டு ஊரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அதனால வந்த பிரச்சனை. தகப்பன் கண்ணு வீழ்ச்சி பார்க்கும்போது தன்னுடைய நிர்வாணத்தை வெளியே அறிவித்து அவனை சபிக்க நினைக்கிறான். ஆனா அவனால சபிக்க முடியல. சபிச்சாலும் அந்த சாபம் அவன் மேல தங்காது. காரணம் என்னன்னா, வாசித்து பாருங்க, ஆதியாகமம் 9வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 9:1. பின்பு தேவன் போதும். யார் ஆசீர்வதிச்சார் நோவாவையும் அவனுடைய குமாரனையும்? தேவன் ஆசீர்வதித்தார். தேவன் ஒருவர் ஆசீர்வதித்தா யாரால அவங்களை என்ன செய்ய முடியாது? சபிக்க முடியாது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்தை 7 முறை பலிபட கட்டியும் சபிக்க முடியலையே பிழையாமுக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே. இங்க ஒரு உண்மையை சொல்றேன், இவன் கண்ணை திறந்துட்டான், காம சபிக்கணும்னு மனசு துடிக்குது, ஆனா அவனை சபிக்க முடியாது. காரணம், கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உடனே அவன் யாரை சபிக்கிறான்? கீழே வாசிச்சு பாருங்க, 9வது அதிகாரம் 25வது வசனம். கானான் யாரை சபிக்கிறான் சொல்லுங்க? பேரனை சபிக்கிறான். காமோடைய பையனை சபிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்பன்னா இந்த பையன் மேல இருக்கிற இந்த சாபம் பையன் செஞ்ச பாவத்தினால வந்த சாபமா, இல்ல தகப்பன் செய்த பாவத்தினால வந்த சாபமா? சொல்லுங்க. ஹலோ, சத்தமா சொல்லுங்க. ஹலோ, இருக்கிறீங்களா? யார் செய்த பாவத்தினால இவனுக்கு சாபம்? தகப்பன் செய்த பாவத்தினால இவன் சாபத்தை சுமந்து திரிகிறான். இப்ப இங்க நிக்கிற இந்த ஸ்திரீ தகப்பனுடைய பாவத்தை சுமந்து கொண்டு நிற்கிறாள். தகப்பனுடைய சாபத்தை, பாவத்தை சுமந்த அந்த ஸ்திரீயும் பிள்ளைகளுடைய பாவத்தை சுமக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டியாக நிற்கிறாங்க. அந்த காட்சியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பிள்ளைகளுடைய பாவத்தை சுமக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி, தகப்பனுடைய பாவத்தை சுமந்து வந்திருக்கிற இந்த ஒரு மனுஷி சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கூட அந்த அம்மா என்ன செய்யல? கோச்சிக்கல. பல சமயத்தில் தேவ சமயத்தில் கொஞ்சம் ஹார்டாக பேசினாலே ஜனங்களுக்கு என்ன செய்யுது? ரொம்ப கோபம் வருது இல்லை? ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளாக நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப, ஆமாம், ரொம்ப ஹார்டா. யோவான் ஸ்நானகன் பேசுனதே பாருங்களேன், விரியன் பாம்பு குட்டிகளே, ஒரு கோபத்துக்கு உங்களுக்கு தப்பிக்கொள்ள வகை காட்டினவன் யார்? இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேறருகே வைக்கப்பட்டு. எப்படிலாம் பேசுறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடினமான வார்த்தைகள் ஆசீர்வாதமா வரும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா கடினமான வார்த்தை வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த சகோதரி அவ்வளவே தாங்கிட்டு சொன்னா, ஆண்டவரே நாய்தான், நாய்தான், மேய்தான், ரெண்டும் ஒண்ணுதான். நாய்தான், அது மெய்தான். எல்லாம் சொல்லுங்க, நாய்தான், மெய்தான், ஆனாலும் கொஞ்சம் சிந்து விடுங்க, கொஞ்சம் சிந்து விடுங்க. பிள்ளைகளுடைய அப்பத்தை கொஞ்சம் சிந்த விடுங்க, கொஞ்சம் சிந்த விடுங்க. ஆண்டவரே, என் மகளுக்காக உங்க கிருபையை கொஞ்சம் சிந்த விடுங்கப்பா. என் பிள்ளைகளுக்காக உங்க இரக்கத்தை கொஞ்சம் சிந்த விடுங்க ஐயா. என் பிள்ளைகளுக்காக உங்க தயவை கொஞ்சம் சிந்த விடுங்கப்பா. நீங்க சிந்த விட்டீங்கன்னா என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. வாசித்து பாருங்க மீண்டும், மார்க்கு 7வது அதிகாரம் 30வது வசனம், 29வது வசனம். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். இப்ப பிசாசு மகளை விட்டு நீங்கி போக காரணம் இயேசு சொன்ன வார்த்தையா இல்ல நம்ம சொன்ன வார்த்தையா? நல்லா சொல்லுங்க, இந்த வசனத்தை நல்லா வாசிட்டு சொல்லுங்க. இயேசு துரத்தினாரா? யார்? யாருடைய வார்த்தை? அவளுடைய வார்த்தை, அவளுடைய வார்த்தை. ஆண்டவரே சொல்லிட்டார், இது வரைக்கும் எங்கேயுமே நீ போ, அங்க என்ன செய்வான்? உயிரோடு இருப்பான், சுகமா இருப்ப, இப்படிதான் சொல்லுவார். ஆனா இந்த இடத்துல மட்டும்தான் உன் வார்த்தையின்படி நீ போகலாம்.
இப்போ சுகமாகிறது, இப்போ கிடைச்சிருக்கிற இந்த பெரிய அற்புதம், இந்த அதிசயம் யாரால கிடைச்சது? உன் வார்த்தை. இன்னைக்கு நம்ம என்னன்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம வார்த்தை தாங்க நம்முடைய வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் கெடுத்து நாசமாக்க. எல்லாம் கேட்போம். இங்கே விசுவாசத்தில் அல்லேலூயான்னு சொல்லி எல்லாம் போவோம். ஆனால் சூழலிய பிரச்சனை வரும்போது ஐயோ அம்மான்னு சொல்லி அலறக்கூடிய ஒரு சூழலை போராட்டம் வரும். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டோடைய வார்த்தை, என் மகளே நான் உனக்காக தான் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன். அவர் நமக்காக வந்திருக்கிறார் என்ற இந்த சத்தியத்தினுடைய நீட்சி உங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சிச்சுன்னா அது ஒன்று போதும், அது உங்களுடைய வாழ்க்கையை தலைக்கீழ் என்ன செஞ்சிடும், மாற்றிடும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்தா மெய் மறந்து உட்காந்துருக்கிறீங்களா, இல்லை எப்படி இருக்கிறீங்கன்னு ஒன்றும் தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்காக தான் என்ன செஞ்சிருக்கிறார், வந்திருக்கிறார். இனி உங்களுடைய வாழ்க்கையில் வீணான அலைச்சல்ல. ஒரு சகைவை எடுத்துங்களேன், வேகமாக ஓடுறான், ஏற தெரியாத மரத்தில் ஏறுறான். அங்கேருந்து அவர் எப்படிப்பட்டவரோ எப்படி இருப்பாரோ முகத்தை பார்த்ததில் ஒன்றுமே தெரியலேன்னு சொல்லி அப்படியே அவன் பார்க்குறான், எட்டி எட்டி பார்க்குறான். ஆனால் அங்கே வந்து நின்னவொடனே அவர் அவனை பார்க்குறாரு. நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நான் ஒன்றை பார்க்க தான் வந்தேன். இன்றைக்கி உங்களுக்கு வீணான அலைச்சல், வீணான ஓட்டம், வீணான ஏக்கம், வீணான தவிப்பு, வீணான கேள்விகள் எதுக்காக தெரியுமா? அவர் உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்ற உணர்வு உங்களுக்குள்ள வரும்போது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் உங்களோடு பேசுகிறது அப்படியே உள்வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க, போவீங்க. வீட்டுக்கு போன பிற்பாடு யோப் 1வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. தேவ புத்தர்கள் ஒரு நாள் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நின்றார்கள். சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். நின்ன சாத்தான் ஏதாவது பேசினானா? எதுவுமே பேசல. ஆனால் வந்து நின்ன சாத்தானுடைய மனசில் உள்ளதை அப்படியே சொல்றார். நீ எதுக்காக வந்திருக்குன்னு எனக்கு என் தாசனாகிய யோபின் மேல். அப்ப சாத்தானும் ஒரு விண்ணப்பத்தோட ஒரு தேவையோட வந்து அங்கே நிற்கும் போது சாத்தானுடைய இதயத்தில் உள்ளதையே பார்க்கக்கூடிய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய இதயத்தில் உள்ளதை பார்க்க மாட்டாரா? கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? சாத்தானே தேவ சன்னிதானத்துக்கு வரும்போது அவருடைய மனதில் உள்ளதை அவர் பார்த்து வெளியரங்கமாய் சொல்லும் பொழுது, இன்னைக்கு ஒன்று சொல்றேன், எந்த நிலையில நீங்க வந்திருக்கலாம், இன்னைக்கு உங்களுடைய கேள்விகள் விடையோடு சத்தியத்துடைய வெளிச்சத்தோடு இணைய போகிறது. உடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்க அனுபவித்தராத பாதைகளை கத்துறவங்களை கடந்து போக அனுமதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை போராட்டமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க இதுவரைக்கும் எங்கேயுமே நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வசனத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. இயேசு போய் ஒரு வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டாரு. அந்த அம்மா ஓடி வந்து தேடி அவரை கண்டுபிடிச்சி உள்ளே வந்து ஒரு காலில் விழுந்தாங்க. இதெல்லாம் 2 பகுதியாக நீங்கள் வாசித்தா மட்டும் தான் தெரியும். வேதத்தில் நீங்கள் தேடி வாசித்து பாருங்க. அந்த அம்மாவுடைய சூழ்நிலை, அந்த அம்மாவுடைய மனநிலை, அந்த அம்மாவுடைய உடல்நிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, இரவு நேரங்களில் அழுகை, பற்கடிப்பு, பிசாசுடைய அலைக்கழிப்பு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பிசாசு படுக்கை அறை வரைக்கும் வந்து விட்டான். சொல்றது கஷ்டமா இருக்கு. பிசாசு படுக்கை அறை வரைக்கும் வந்துட்டான். படுக்கை அறையில் பிசாசு பக்கத்தில் என்ன செய்யறா? பாவம் உன் வீட்டு வாசல் படியில் படுத்திருக்கும். இது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாவத்தின் அதிபதியாகிய பிசாசு வந்து பெட்ரூம்ல என்ன செய்யறா? படுத்திருக்கிறான். இது இயல்பா போயிடுச்சு. என்ன நாய்க்குட்டிகளே பக்கத்தில் வந்து என்ன செய்யுது? ஏன்னா நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு துணைக்கு, காவல் துணைக்கு, பக்கத்தில் படுக்கிற துணைக்கெல்லாம் இன்றைக்கி எது தான் இருக்குது? இந்த நவீன காலத்தில் நாய்கள் தான் பல வீட்டில் அடுத்த வாரிசுகளாக என்ன செய்யுது இருக்குது. ஒரு பாஸ்டிக் விடிய காலில் 3 மணிக்கு ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா பையன் இறந்துட்டான், அடக்க ஆராதனைக்கு நீங்கள் உடனே வரணும். கண்டிப்பாக வந்துடுறேம்மா. என்னம்மா பையன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, யாருமா? ஐயா எங்கள் வீட்டில் வளர்ற அந்த நாய் தான்யா. அடைச்சி ஃபோனை வைமா. அந்தம்மா சொல்லுது, ஐயா ஒரு நிமிஷம், என் சொத்தெல்லாம் என் பையன் பேரில் தான் எழுதி வச்சிருக்கேன். இது ஏம்மா நீ முன்னாடியே சொல்லலை? இது ஏன் நீ முன்னால் சொல்லலை? சொல்லியிருந்தா நான் சட்டை போட்டப்பா வைமா போன இன்னும் 5 நிமிஷத்தில் எங்கே இருப்பேன்? அங்கே இருப்பேன். இந்த மாதிரி சூழலை தான் இன்றைக்கி உலகத்தில் என்ன செஞ்சுருக்குது, போயிட்டுருக்குது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, இந்த இயேசு திசைகளிலே வரப்போகிறார்.
உன் திசையிலே மரண இருள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சமாக இயேசு உதித்தது போல என்னுடைய வாழ்க்கையினுடைய திசைகளில் திரும்புகிற பக்கமெல்லாம் மரணம். அநேருக்கு மரண பயம். ஐயோ எனக்கு இனிமா கொடுப்பாங்களோ, இல்லை இனிமா கொடுத்த உடனே என்ன வந்து உறவுகள்லாம் பார்ப்பாங்களோ, யாருமா சாட்சி சொன்னவங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ நம்ம சாட்சி சொல்லும்போது ஒன்று சொல்லுங்க, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசுவை கவனித்து பாருங்கள். மரணத்தை ஜெயித்தேன், மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நேற்று தினத்தில் அருமையான சகோதரோடு கூட நான் சில வேத வசனங்களை தியானம் பண்ணி கொண்டு வந்தேன். பார்த்தா சாதாரணமாக வந்திருக்கிறார். பார்க்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம். அவர் அந்த சிங்காசனத்தில் அந்த ஓனர்ஷிப் அந்த சீட்டில் உட்காந்துருக்கும் போது அவருக்கு கீழே பணிபுரிகிறவள் முன்னே வந்து கை கட்டி பதில் சொல்லுகிற அந்த காட்சியை பார்த்தவன் இன்னைக்கு பூனை மாதிரி அவருங்க உட்காந்துருக்கிறாரு. அதை பார்க்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம். தேவ சமூகத்தில் வரும்போது சிலருக்கு கிடைக்கிற இந்த தாழ்மைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சு பாருங்க. அன்றைக்கு இயேசு உலகத்தில் வந்த பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மரண இருளின் திசையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெளிச்சம். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க சொல்லணும், சத்தமா சொல்லுங்க, இயேசுவே என் திசையில் வாங்க, நான் இருக்கிற திசையில் வாங்க, எனக்காக வாங்க. என் நிலை உமக்கு தெரியும். அநேகருக்கு மரண பயம், மரண பயம். ரெண்டே ரெண்டு வார்த்தையை சொல்றேன். ரெண்டு வாழ்க்கை இருக்கு. ஒன்று என் சரீரத்துக்கு உட்பட்ட ஜீவன், இன்னொன்று ஜீவனுக்கு உட்பட்ட சரீரம். உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு என் சரீரத்தை எடுத்து தேவன் ஜீவனுக்குள்ள வைத்து விடுவார். அந்த ஜீவன் தேவைப்படும் போது என் சரீரத்தை காட்டும். தொட்டு பாரு, எனக்கு எலும்பு இருக்கு, மாம்சம் இருக்கு, ஆனாலும் ஜீவனை மூடி இருக்கிறபடினாலே எனக்கு தடைகள் இல்லை. சுவர் தடை இல்லை, பூட்டப்பட்ட கதவுகள் தடை இல்லை. எங்கே வேண்டுமானாலும் என்னால் சொல்ல முடியும். புவி ஈர்ப்பு விசை தடையில்லை. உயிர்த்த அந்த சரீரம் அது ஜீவனுக்கு உட்பட்ட சரீரம். இன்றைக்கு ஆண்டவர் என் சரீரத்துக்குள்ள ஜீவனை வச்சிருக்கிறாரு. அப்ப ஜீவனுக்குள்ள என் சரீரத்தை கொண்டு போய் வைப்பாரு. அதுதான் ஹல்லேலூயா. அதனால மரணத்தை பத்தி யாரும் பயப்படாதீங்க. ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 5வது அதிகாரம் 24, 25. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, மெய்யாகவே மெய்யாகவே என்றால் உடனே ஒரு பூத கண்ணாடி எடுத்து போட்டுட்டு உத்து பாருங்க, அதுல பெரும் ரகசியம் இருக்கும், பெரும் ரகசியம் இருக்கும். ஏசு சாதாரணமா சொன்ன வார்த்தைக்கே அவ்வளவு பெரிய அஸ்திபாரத்தை, அவ்வளவு பெரிய மகிமையை கொடுத்திருக்கிறார் என்றால் மெய்யாகவே மெய்யாகவே என்று சொன்ன வார்த்தைக்கு பின்னால உள்ள அர்த்தத்தை நான் சொல்றேன். வசனத்தை கவனிங்க. மரித்த பிற்பாடு மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் செத்து போயிட்டாருங்க. சாவு அவர் என்ன செஞ்சிருச்சு? கூட்டிட்டு போயிடுச்சு. அவர் சாவோட போயிட்டார் நினைக்கிறீங்க? உண்மையாவே சாவு மரணம் என்பது இந்த சரீரம். நல்லா கவனிங்க, இந்த சரீரம் தான் மரண வாசம் பண்ணுகிற சரீரம். சரீரத்தில் மரணம் வாசம் பண்ணுகிறது, உள்ளே ஜீவன் வாசம் பண்ணி கொண்டிருக்குது. அதனால தான் உலகத்தில் ஜீவ மரண போராட்டம், தினம் தினம் போராட்டம். ஒன்று முடிஞ்சா ஒன்று, ஒன்று முடிஞ்சா ஒன்று. ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு அடுத்து இன்னொரு பிரச்சனை என்ன செய்யும்? இந்த மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த தேகத்தில் ஏகமாய் நாம் தவித்து பிரசவ வேதனை பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த தேகமாகிய இந்த மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்படுகிற அந்த நாள் நல்ல நாள். அதைத்தான் பரிசுத்தவானுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் அருமையா இருக்கு, ஆனா நம்முடைய பார்வையில் ஐயோ அம்மான்னு இருக்கு. உண்மையா இல்லையா? மரணமா, எவ்வளவு ஒரு பயம், எவ்வளவு ஒரு போராட்டம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவை கவனிச்சு பாருங்க. கல்லறையில் அவரை உள்ள வைக்க முடியல. அடைக்கப்பட்ட பெருங்கல்லை புரட்டி தள்ளி எல்லாருக்கும் வந்து நான் உயிரோடு இருக்கிறேன் பாருங்க, என் கையை பாருங்க, என் கால்களை பாருங்க, விழாவை பாருங்க, நான் தான் இயேசுன்னு பாருங்க, என்னை பின்பற்றுங்க, என் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்க, இவைகள் உங்களுக்கும் சம்பவிக்கும், இவைகள் உங்களுக்கும் சம்பவிக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. 25. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். கவனிங்க, இப்ப எல்லாம் நல்லா கவனிங்க. பல சமயத்தில் சர்ச்சில் வரும்போது
பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே தாளாட்டுற மாதிரி பிசாசு நான் ஏற்கனவே சொன்ன பரலோகத்துக்கு தேவ சன்னிதானத்துக்கு போகிற பிசாசு இங்கே உள்ளே வந்துடுவான். அவன் சேரில் உட்காந்து உங்களை தூக்கி எங்கே உட்கார வச்சிருவான், மடியில் உட்கார வச்சுப்பா, அழகாக தாளாட்டுவான். அப்படியே உங்களுக்கு என்ன செய்யும், எல்லாம் தூக்கம் வரும். அங்கே பாருன்னு காட்டுவான். யாராவது போனால் எல்லாரும் சேர்ந்து அங்கே திரும்புவீங்க, அப்படியே வேடிக்கை பார்ப்பீங்க. இங்கே உட்காந்துருக்கும் போது ஏசு உபவாசிக்கும் போது அவன் உலகத்தையே சுற்றி காட்டின மாதிரி நீங்கள் இங்கே உட்காந்துருக்கும் போது உங்களை என்ன செய்வான், எல்லா இடத்துக்கும் சுற்றி காட்டுவான். இது பிசாசுடைய தந்திரம், புரிஞ்சுக்க. நீங்கள் பிசாசு மடியில் உட்காந்துருக்கிறீங்களா இல்லை தேவனுடைய பாதத்தில் உட்காந்துருக்கிறீங்களா என்பது உங்களுடைய கேள்விக்குறி. இங்கே வசனம் சொல்லுகிறது, மரித்தோர் தேவகுமாருடைய சத்தம் கேட்கும் காலம் வரும். எப்படிங்க? செத்து போன பிற்பாடு எத்தனை பேருக்கு காது கேட்கும்? எல்லாம் கை வைத்து காட்டுங்க. நான் செத்தாலும் என் காது எனக்கு கேட்குங்க. நான் சொல்றது காது கேட்குதா? யாருக்கே கேட்குதா? சாவுன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் அவங்களெல்லாம் செயலிழந்து போவதும் உயிரற்று போவதும் இதுதான் மரணம்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த சரீரத்தில் எல்லாம் செத்து போனாலும் ஒன்று மாத்திரம் செத்து போகாது, அது உங்கள் காது. அது சாகாமல் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். ரொம்ப ஆழமா யோசிச்சேன். செத்து பிற்பாடு எப்படி எனக்கு காது கேட்கும்? எல்லாருக்கும் ஒண்ணுமே கேட்காதே. அது மரித்தோர் மௌனத்தில் இருக்கிற பூமி அல்லவா, அது மறதியின் பூமி அல்லவா, ஒன்றுமே நினைவில் இருக்காது அல்லவா. செத்து போன பிற்பாடு என் காது எப்படி எனக்கு கேட்கும், நினைவு எப்படி எனக்கு இருக்குன்னு சொல்லி யோசித்த பொழுது திரும்ப திரும்ப ஆவியானவர் சொன்னார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க. நீங்க சொல்ற வசனங்களை செவி சாய்த்து நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பாஸ்டர் சொல்ற வசனங்களை, கர்த்தருடைய தாசர்கள் பேசுகிற கர்த்தருடைய வசனங்களை கவனமா கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா, இந்த காதுகளுக்குள்ள ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வசனம் போயிட்டு உள்ள இருதயத்தில் சேருகிறபடினாலே இந்த காதுகள் அப்படியே அந்த ஜீவனை தக்க வைத்துக் கொண்டிருக்குமா? இல்லையா? சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வாசல்களே உங்கள் தலையை உயர்த்துங்கள், மகிமை ராஜா உட்பிரவேசிப்பார். எது வாசல்? காது வாசல். இருதயம் தான் வீடு. மகிமை ராஜா உள்ளே பிரவேசிப்பார். ஆதியில் இருந்த வார்த்தையாக, வார்த்தையோடு கூடிய சத்தமாக இன்றைக்கு செவிகளுக்குள்ளே புகுந்து உங்கள் இதயத்திற்குள்ளே வருவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அந்த வசனத்தை முடிச்சிருங்க. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப நான் ஒரு காட்சியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு வாழ்ந்த காலத்தில் ஏராளமான பேரை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார். நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். உயிரோடு எழுப்பப்பட்டவருடைய எல்லாருடைய இதுவும் அங்கே பதிவு பண்ணவில்லை. சிலது ஒன்று மரித்த உடனே வீட்டுக்கு போய் சுகமாக்குவார். இன்னொன்று கல்லறைக்கு போக விடாம வழியிலேயே பாடையை நிறுத்தி என்ன செய்வார், உயிரோடு எழுப்புவார். ஆனால் ஒரே ஒன்று மட்டும் விட்டுட்டார். 1, 2, 3, 4 நாட்கள் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு பாடி என்ன இருக்கும், நாரி போயிருக்கோன்ற சூழலை. ஆனா அவன் யாரு? லாசரு, இயேசுடைய சிநேகிதன். அவரோடு நெருக்கமாக இருந்து அவர் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தவன். தொடர்ந்து அவர் 3 நாள் பேசுனது அப்படியே வச்சக்கன் வாங்காம கவனம் சுதராம அப்படியே வார்த்தை கேட்டுட்டே இருந்தவன் இப்ப கல்லறையின் வாசல்ல போய் நிற்கிறாரு. செத்தவன் காதுல சங்கு ஊதுன மாதிரின்னு சில பேர் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் சும்மாங்க. இந்த வசனத்தை உங்க காதுல நீங்க கேட்டீங்கன்னா சத்தாலும் தேவ சத்தம் உங்கள் காதுகள்ல கேட்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நான் சத்தாலும் தேவனுடைய சத்தம் என் காதுகளுக்குள்ளே போய் என்னை மறுபடியும் உயிரோடு அழிவில்லாதவனாக எழுப்பி நிறுத்தும். இன்னைக்கு நான் சொல்றேன், மரண பயத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, வாசனத்தை கவனமாக கவனிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, கவனமா காதுகளுக்குள்ள கொண்டு போங்க. இப்போது வாசலில் நின்று லாசருவே வெளியே வா என்று சொல்லி கூப்பிடுகிறார். அந்த கல்லறை பதிகளை அவன் மட்டும் கிடையாது, ஏராளமான பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. யாருக்காவது சத்தம் கேட்டுச்சா? யாருக்கும் சத்தம் கேட்கல. யாருக்கு மட்டும் கேட்டுச்சு? ஆவியானவர் பேசுகிறது. ஆவியானவராலே இந்த உலகத்துக்கு வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இந்த லாசருக்கு மட்டும் சத்தம் கேட்டுச்சு. அவன் பேர் ஞாபகத்தில் இருந்துச்சா? சொல்லுங்க, ஞாபகத்தில் இருந்துச்சா இல்லையா? லாசருவேன்னு உடனே அவனுக்கு என்னதான் அவர் என்ன செய்யறாரு, கூப்பிடுறாரு. வந்தான வெளியில இறந்து போன பிற்பாடு கூட லாசரு ஐஸ்வர்யானுடைய சம்பவத்தில் பாருங்க, லாசரையும் பார்க்கல ஐஸ்வர்யானும்
பார்க்கலாம். நினைவுகள் இருக்குது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, 5 சகோதரர் இருக்குது, எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஒன்று சொல்கிறேன், உண்மையாக இந்த வசனத்துக்கு செவி கொடுக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சத்தாலும் பிழைப்பீர்கள். மேலே அதான் 24 வசனத்தில், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின ஒரு விசுவாசிக்கிறவன், ஆமாம், அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு, நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி மரணன்றது இந்த உடம்பை விட்டு உயிர் போய் அவ்வளோதான், மூக்கில் பஞ்சியும் நெத்தியில் காசையும் கையில் கட்டையும் காலிலையும் கட்டையும், இந்த காட்சியை தான் நீங்கள் மரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ தான் இந்த சரீரத்திலிருந்து அந்த ஜீவன் வெளியில் வந்து அது ஜீவனுக்கு உட்படுகிறது. அல்லேலூயா. இந்த சரீரத்தில் மரணம் வாசம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு வலிக்குது, கிழிச்சா ரத்தம் வருது, உங்களுக்கு ஓடுனா கால் வலிக்குது, எதையாவது யோசிச்சா தலை வலிக்குது, ஏதாவது பிரச்சனைனா நெஞ்சு வலிக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை. மரணம் எப்போ வேண்டுமானாலும் உங்களை கூட்டிட்டு போகிற நிலையில் உங்களுடைய சரீரம் இருக்குது. ஒன்று சொல்கிறேன், இந்த மரணத்தை தாண்டி தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. ஆண்டவர் வரும்போது நீங்கள் உயிரோடு இருந்தால் சந்தோஷம், ஒருவேளை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் சந்தோஷம். ஏன்னா முதலாவது அவர் சத்தத்தை கேட்க போகிறது யார் தான்? ஒரு சத்தம் கேட்கும், இங்கே ஏறிவா. அந்த சத்தம் அழிவில்லாத சரீரத்தை கொடுத்து உயிரோட எழுப்போம் மரித்தவள்ள. நம்ம உயிரோடு இருக்கும்போது அந்த சத்தம் ஒரு இமைப்பது சரீரத்தை மறுரூபமாக மாற்றும். நாம யோசிக்கிறோம், எல்லாரும் செத்து போன பிற்பாடு ஒரு நாள் உயிரோட தானே எழுப்புவாங்க. நரகத்திலேயே நித்தியமாக தானே வாழ போறாங்க, பரலோகத்திலேயே நித்தியமாக தானே வாழ போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உயிர்த்தவர்களுக்கு மரணத்துக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நான் சொல்றேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சரீரத்தை எடுத்து ஜீவனுக்குள்ள வச்சிருவாரு. அங்க சரீரத்துக்குள்ள மரணத்தை அந்த சரீரத்துக்குள்ள என்ன செஞ்சிருவார்? வச்சிருவாரு. நினைச்சாலும் ஒருபோதும் அந்த சரீரத்தை விட்டு மரணம் என்ன செய்ய முடியாது, வெளில வர முடியாது. அப்படிதான் நரகத்தில் கொடூரமான நிலை, அதுவும் நித்தியம்தான். இங்கே யோசிச்சு பாருங்க, இங்கே ஏதாவது பிரச்சனைனா, ஒரு போராட்டம்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உயிர் என்ன செஞ்சிருது, வெளியில் வந்துடுது. ஆனால் அந்த உயிரை எடுத்து மரணத்துக்குள்ள ஆண்டவர் வச்சிருந்ததுனால ஒருபோதும் அந்த உயிர் வெளில வர முடியாது. அக்கினி அவியாமலும் புழு சாகாமலும் இருக்கும். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற நம்முடைய இந்த சரீரத்தை எடுத்து உயிருக்குள்ள வச்சிருந்தபடினால அந்த சரீரம் தேவனை மகிமைப்படுத்துகிற சரீரமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் எழும்புவோமா தேவ சமூகத்தில்? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மாத்திரம் சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் புறப்பட்டு போக போகிறீங்க, ஒரு புதிய வெளிச்சத்தோடு நீங்கள் புறப்பட்டு சொல்லணும், இயேசுவே எனக்காக இங்கே இப்பொழுது எனக்காக மட்டும்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, எனக்காக மட்டும்தான் வந்திருக்கிறீங்க. அதை உணர, அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை அறிய ஆரம்பித்து திரும்ப வீட்டுக்கு போன பொழுது அந்த கானானிய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் நடந்த அதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்கும். எந்த நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எல்லா கண்களை மூடி தேவ சபதம், ஆண்டவரே நீங்கள் பேசுன வார்த்தை உண்மைப்பா, உடைய வார்த்தை உடைய வார்த்தை உடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை காண்பிக்கணும் ஐயா. உடைய வார்த்தை ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நான் பார்க்கணும்ப்பா. இனி வரக்கூடிய ராத்திரிகள் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிற ராத்திரிகளாக, இனி வரக்கூடிய ராத்திரிகள் மகிழ்ச்சி இன்பத்தை அனுபவிக்கிற ராத்திரிகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் கர்த்தரோடு கரங்கோத்து நடக்கிற விடியலாக என்னுடைய வாழ்க்கையில் மாறணும் ஆண்டவரே, மாறணப்பா. ஏதோ நான் வசனத்தை கேட்டு கடந்து போகிறவனாக அல்ல தகப்பனே. இந்த வசனம் உலக கவலைகளை தாண்டி தேவனே உமோடு நெருங்கி நடக்க, என்னை உடைய கரம் கோத்து நடக்க என்னை தகுதிப்படுத்திட்டு தகப்பனே. அந்த கானானிய ஸ்திரிக்கு இரக்கம் பாராட்டிய தேவன் இன்றைக்கு நமக்கும் இரக்கம் பாராட்டுவாராக. என் அன்பு பிள்ளைகளே, உனக்கு கிடைத்த தாய், உனக்கு கிடைத்திருக்கிற அந்த தாய் உனக்காக கர்த்தருடைய சமூகத்தில் மன்றாடி ஜெபிப்பதனால, உனக்காக கர்த்தரை தேடி அவர் பின்னே போவதனாலே, உனக்காக அவர் பாதத்தை கட்டி அழுவதனாலே இன்றைக்கு நீ நல்லா இருக்கிற, இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிற. என் பிள்ளைகளே, உன் பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள், பெற்றோருடைய சமாதானத்துக்கு காரணமாகுங்கள். அன்பு தாயே, உன் பிள்ளைகள் மூலமாக ஒரு சமாதானத்தை கர்த்தர் உனக்கு தருவாராக.
இதுவரை இருந்த போராட்டம் அலைக்கழிப்பு இனி ஒருபோதும் இராமல் இருப்பதாக. என் ஆண்டவரே, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், பரவாயில்ல, என் பிள்ளைக்காக கொஞ்சம் நீங்க உங்க கிருபையை சிந்த விடுங்கப்பா, கொஞ்சம் உங்களுடைய அன்பை இரக்கத்தை சிந்த விடுங்கப்பா. என் பிள்ளைகளை மறந்துடாதீங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை மறந்துடாதீங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தினாலே இன்றைய வரைக்கும் அவருடைய சந்ததியை தேவன் மறக்கவில்லை. தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தினாலே தேவன் சாலமோன் எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் அவனை மறக்கவில்லை. ரகபயாம் எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் மறக்கவில்லை. இன்றளவும் தாவீதின் சிங்காசனத்திலே ஒரு விளக்கு எரிகிறது என்றால் தேவன் தாவீதின் பிள்ளைகளுக்கு சிந்த விட்டு அவருடைய கிருபை. அவருடைய வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா?